Friends, good morning. So நம்ம இன்னைக்கு ஒரு கோல்ட் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ இது நம்ம இன்ட்ராடேல ட்ரா பண்ண விஷயம், அதாவது வீக்லி சார்ட்லோட நான் கம்பேர் பண்ணி ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ இதில் நமக்கு ஏ ஆப்ஷன் வந்து ஃபெயிலியர். ஸோ பி ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் பி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஸோ இதிலேருந்து மார்க்கெட்ஸ் ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இதிலேருந்து மார்க்கெட் டவுன். நாங்கள் ஆல்ரெடி எதிர்பார்த்தது 1660. ஸோ 1660 மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதிலேருந்து 1666 இல்லாட்டி 16.7 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதிலேருந்து மார்க்கெட் டவுன் சைட். ஸோ பி ஆப்ஷன் நமக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்குள்ள கோல்டு அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நாங்கள் பிரேக் அவுட் பண்ண பிறகு நம்ம எதிர்பார்த்தது மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ மார்க்கெட் பை சைட் ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ திரும்பவும் மார்க்கெட் அதே இடத்துக்கு திரும்பவும் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ நான் இது ஃபுல்லாக எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கோல்டு அப்டேட் நம்ம பார்த்துக்குறோம். ஸோ அதுக்கு முன்னுக்கு வீக்லி சார்ட் பார்த்துக்கிறோம். வீக்லி சார்ட்லேயும் சேம் ஆப்ஷன் நான் சொல்லியிருப்பேன், 1680 சம்திங் இதுக்கு கிட்ட மார்க்கெட்டில் நீங்கள் செல் ஆப்ஷன் போகலாம்னு. ஸோ இந்த ஜோனில் நான் சொல்லியிருந்தது 1668. ஸோ இதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் இதுலேயும் இந்த சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தா இதுலேயும் உங்களுக்கு கட்டாயம் நேற்று உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ நம்மளோட பாயிண்ட் இது தான், நம்ம சொன்ன ப்ரைஸ் இந்த ஏரியா. ஸோ இதில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ DXY அப்டேட்ஸ் பார்த்துக்குறோம். DXYல நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப ரிட்டர்னில் இருக்குது. ஸோ இந்த எம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆக சான்சஸ் இருக்குது. மேபி இன்றைக்கி டவுன் ஒன்று வந்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் மேலே போகலாம், அப்படி இல்லாட்டி கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி கீழே வரலாம். ஸோ ஓவராலாக இன்றைக்கி கோல்டு அப்டேட் பார்த்துக்குறோம். ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கிறோம். ஸோ ஸ்டார்டிங் நமக்கு இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடில் தான் இருக்குது. மார்க்கெட் இன்னுமே டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ இந்த 1615 கண்டினியூ பண்ணிக்கிறங்க, அது தேவைப்படும். அதே மாதிரி இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இந்த பாயிண்ட் இந்த 1660 இந்த பாயிண்ட்ஸ். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து இப்போ உள்ள லோ ஹை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த வீக்குக்குரிய இந்த மந்த்துக்குரிய லோ 1640, அதே மாதிரி ஹை 1730. நம்ம எடுக்கலாம். 66 நான் எடுக்கிறேன். இல்லை 1663 வருது. ஸோ இந்த ஜோன் எடுத்துக்கிறேன். ஸோ வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த வீக் வந்து நமக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு ஹை மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ அதிலேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் டவுன், அதாவது இந்த லாஸ்ட் வீக் வந்து நமக்கு டவுன். ஸோ இந்த வீக் நமக்கு ஓப்பன் ஆன வீக்கும் அதே சேம் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ அந்த ஹை வந்து கொஞ்சம் நமக்கு 1668 மட்டும் நேற்று நம்மளுக்கு மூவிங் கொடுத்துருக்கு ஹையில். ஸோ இந்த ஜோன், ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த ஜோனை கண்டினியூ பண்ணுவோம். இந்த 1640 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் திரும்பவும் ஃபால் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் ரிட்டர்ன் ஒரு டவுனில் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே செல் ஆப்ஷன். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் செல் ஆப்ஷன் வரதுக்கு கன்ஃபார்ம் சான்சஸ் நிறையவே இருக்குது. உங்களுக்கு பை ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 1668க்கு மேலே தான் பை ஆப்ஷன். ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்துக்குருவோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் ஒரு விஷயம் பார்த்துக்கிறோம். நம்ம இன்ட்ராடே அப்டேட்டில் மார்க்கெட் வந்து பை சைட் போன மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இந்த 2 days, அதாவது இந்த நேற்று 17 இந்த இது மார்க்கெட் வந்து இப்படி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மேபி மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் நமக்கு வர்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 4 ஹவர் சார்ட் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். 4 ஹவரில் சார்ட்டில் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் இந்த சைட். ஸோ ஏதாவது ட்ரெண்ட் லைன் இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுவோம். ஸோ இதிலேருந்து ட்ரெண்ட் லைன் ஒன்று கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைன் சார்ட்டோடு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸோ இதுக்கு முன்னுக்கு நமக்கு பிரேக் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியா எடுத்தால் நமக்கு பிரேக் அவுட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ 2 ஆப்ஷனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ நமக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு கீழே போணுச்சுன்னா நமக்கு சேல் தான். ஸோ அதை விட பெட்டராக இதுக்கு இந்த ஜோனில் நான் எடுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே போனால் நம்ம கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் எடுக்கலாம் பை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம 1 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். நான் 1 ஹவர் சார்ட் எடுக்கிறேன் ஷார்ட் டைம் பார்க்குறதுனால. ஸோ இது 1 ஹவர் சார்ட். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. மேபி மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே நமக்கு செல் ஜோன்
இதை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு செல் ஜோன் எடுக்கலாம், நீங்கள் கன்ஃபார்மான என்ட்ரி எடுக்கலாம். 1639க்கு கீழே 38க்கு கீழே நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் எடுக்க பாருங்கள். ஸோ பை ஃபோக்கஸ் பண்ணுறதா கட்டாயம் இந்த ஜூன் ரெண்டையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஜூனையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் இதிலிருந்து நீங்கள் பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். பட் உங்களோட என்ட்ரி வந்து இதில் தான் இருக்கணும். இந்த 1668லேருந்து என்ட்ரி எடுத்திங்கன்னா கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து 80 இருக்கும். ஸோ இதே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் தான் 1712 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு ஷார்ட் டைமாக நம்ம இந்த ஜோனை மட்டும் வச்சுக்கிடுவோம். ஸோ இது பைக்குரிய ஆப்ஷன். ஸோ செல்லுக்குரிய ஆப்ஷன் நம்ம திரும்பவும் இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் கொடுக்கக்குள்ள நம்ம திரும்பவும் செல் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ஜோனில் மார்க்கெட் பை கிடைச்சா இவ்வளோ தூரம் நீங்கள் பை எடுங்க. இதிலேருந்து மார்க்கெட் திரும்பவும் ஃபால் வரலாம். பட் அது ஒரு கொஷன் மார்க் தான். ஏன்னா மார்க்கெட் ஒன்று இதில் ரிஜெக்ஷன் ஆகி திரும்ப ரிட்டர்ன் வரலாம், இல்லை கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் ப்ரீவியஸாக நம்ம பார்த்தல வீக்லி சார்ட்டில் இருக்கிற சேம் ஆப்ஷன் தான். ஸோ டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ நீங்கள் செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். பை ஃபோக்கஸ் பண்ணுறதுனா கட்டாயம் நமக்கு அந்த பாயிண்ட்ஸுக்கு மேலே இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நமக்கு பை ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட் வந்து பை போகிறதா இருந்தால் அந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போய் திரும்ப இதில் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தால் இதிலேருந்து மார்க்கெட் கொடுத்தா நமக்கு பை ஆப்ஷன் கண்டினியூ ஆகும். அப்படி இல்லை மார்க்கெட் அதிலேருந்து மார்க்கெட் திரும்ப ஒன்று இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் வரலாம். அப்படி இல்லை மார்க்கெட் திரும்ப மேலே போகிற மாதிரி போயிட்டு இந்த இடத்துல இருந்து திரும்ப நமக்கு டவுன் திரும்பவும் ஃபால் வரலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்னால இது வந்து ஏ ஆப்ஷன். ஸோ பி ஆப்ஷன் உங்களுக்கு என்ன பொறுத்தவரை இது பி ஆப்ஷன். ஸோ கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதா இருந்தால் இது நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகிறதா இருந்தால் நமக்கு இது வந்து இது பி இது பியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா ஏபி சி வந்து இந்த ஆப்ஷன் வந்து கட்டாயம் ஒர்க் ஆகும். மார்க்கெட் மேலே போயிட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது டி. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஏ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏ ஃபெயிலியர் நமக்கு கிடைக்கிறதுனா கட்டாயம் வந்து நீங்கள் இந்த பி ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பி ஆப்ஷன் கட்டாயம் கிடைக்கும். பி ஆப்ஷனில் ஒரு ஷார்ட் டைம் சரி நமக்கு கிடைக்கும் ஷார்ட் ஷார்ட். ஸோ அதுலேருந்து மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா சி ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சி ஆப்ஷனில் வந்து நமக்கு 1680 வந்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிச்சுன்னா நமக்கு கட்டாயம் நம்ம அதுலேருந்து நம்ம செல் ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எடுக்கிறது வந்து இதிலேருந்து எடுப்போம். 83 இல்லாட்டி 80 இப்போதைக்கு எடுக்கிறேன். ஸோ இந்த 80 ஸோ கீ ஜோன்னு நம்ம பார்த்துக்கிட்டா இன்றைக்கி நமக்கு இருக்கிற கீ ஜோன் வளமையாக இருக்கிற கீ ஜோன் சேம் கீ ஜோன் தான். ஃபிப்னாஷி கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் இந்த ஹையிலேருந்து இந்த லோ மட்டும் எடுக்கிறேன். ஸோ லோ மட்டும் எடுக்கல இந்த ஏரியா வந்து கீ ஜோனாக தான் இருக்குது. ஸோ சேஞ்சஸ் இல்லை, பெரிய சேஞ்ச். ஸோ இதுதான் கீ ஜோன் ஏரியா. நீங்கள் அதை கீ ஜோன்னு எடுத்துக்கோங்க. நமக்கு 1660 660. ஸோ இந்த ஜோன். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் கண்டினியூ ஆகக்குள்ள நமக்கு பை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் கண்டினியூ பண்ணக்குள்ள திரும்பவும் மார்க்கெட் செல் ஜோன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் தேவையான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கிடுவோம். நமக்கு இந்த பாயிண்ட் நமக்கு தேவை. ஏன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் டவுன் சைட் நமக்கு போகணும். ஸோ அதனால் 1640 ஸோ இந்த பாயிண்ட் 68 தேவை.
ஸோ பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் டவுன் சைட் போணுச்சுன்னா கட்டாயம் 1615 மட்டும் போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ 1620 இருக்குது, 1615 எடுத்துக்கிறங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 1620 இருக்கும். அதுக்கு பிறகு மார்க்கெட் ஃபால் வரது சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட்ஸ். ஸோ கோல்டு அப்டேட்ஸ். ஸோ நியூஸ் டைம்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.